வேற பொண்ணு கதர்னத பாத்துட்டு என்ன புடிச்சு குத்திட்டாங்க. ராதிகா பத்தி நடிகை நிரோஷா. 1980 அப்புறம் 1990கள்ல பிரபலமான நடிகையா வலம் வந்தவங்க தான் ராதிகா. தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம், தமிழ் அப்படின்னு எக்கச்சக்கமான மொழிகள்ல இந்தியா முழுக்க பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க ராதிகா. இயக்குனர் பாரதிராஜா மூலமா தமிழ் சினிமாவுல அறிமுகமான நடிகைகள்ல ராதிகாவும் ஒருத்தங்க. பெரும்பாலும் பாரதிராஜா அறிமுகப்படுத்தக்கூடிய நடிகைகள் தமிழ் சினிமாவுல பெரும் வரவேற்ப பெற்றிருக்காங்க. அந்த வகையில ராதிகாவும் கிட்டத்தட்ட பல வருஷங்களா தமிழ் சினிமாவுல நடிச்சு வந்திருக்காங்க. 1978வது வருஷம் வெளியான கிழக்கே போகும் ரயில் படம் மூலமா தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க ராதிகா. இந்த படத்துக்காக சிறந்த நடிகைக்கான விருதையும் வாங்கியிருக்காங்க. முதல் படத்திலேயே விருது பெற்ற நடிகையா இருந்ததால தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய திரைப்படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சது. தொடர்ந்து அப்போ தமிழ்ல முன்னணி நட்சத்திரங்களா இருந்த பல நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சாங்க ராதிகா. எம்.ஆர். ராதாவோட பொண்ணா இருந்தாலும் கூட தன்னுடைய தனிப்பட்ட நடிப்பை வெளிப்படுத்தி அது மூலமா மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்றாங்க ராதிகா. பல படங்கள்ல வாய்ப்புகள் வாங்கினதுக்கு அப்புறமா ராதிகா ஒரு கட்டத்துக்கு பின்னாடி சின்ன திரைக்கு மாறிட்டாங்க. சின்ன திரையில அவங்க நடிச்ச சித்தி, அண்ணாமலை மாதிரியான நாடகங்கள் அதிகமான வரவேற்பை பெற்றது. அதுக்கப்புறமா வெள்ளித்திரையை விட சின்ன திரையில அதிக வரவேற்புகள் கிடைச்சதுனால ராதிகா அடுத்து சின்ன திரையில கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா சன் டிவில ஒளிபரப்பான சில நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க ராதிகா. ராதிகா இப்போ தன்னோட கணவர் சரத்குமார் கூட இணைஞ்சு கட்சி பணிகள்ல இறங்கியிருக்காங்க. ராதிகாவோட குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவங்களோட அப்பா எம்.ஆர். ராதாவுக்கு நிறைய மனைவிகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால ராதிகாவுக்கு சகோதர சகோதரிகள் அதிகம். அந்த வகையில நடிகை நிரோஷா ராதிகாவோட தங்கச்சி. சின்ன வயசுல இருந்து நிரோஷாவும் ராதிகாவும் ஒன்னாதான் பழகி வந்தாங்க. இந்த நிலையில ஒரு தடவை காது குத்து போன நிகழ்வு பத்தி நிரோஷா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க சொல்லும்போது, நானும் ராதிகாவும் காது குத்துறதுக்காக ஒரு கடைக்கு போயிருந்தோம். அப்பல்லாம் காது குத்துறதுக்கு மிஷின் எதுவுமே இல்ல. அதுக்குன்னு வச்சிருக்கக்கூடிய திருகாணி வச்சுதான் காது குத்துவாங்க. அப்போ நான் போனப்போ ஒரு குழந்தைக்கு காது குத்திக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஆனா என்னோட அக்கா என்ன கூட்டிட்டு போய் அங்க காது குத்த வச்சுட்டாங்க. ஆனா எனக்கு காது குத்துறத பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனால ராதிகா மட்டும் காது குத்திக்காமலே வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அந்த நிகழ்வ பகிர்ந்திருக்காங்க நிரோஷா. தமிழ் திரையுலகத்துல ஆரம்பத்துல சின்ன சின்ன கேரக்டர் ரோல்கள செஞ்சு, அதுக்கப்புறமா ஹீரோவா சூரியன் படத்துல தன்னோட அற்புதமான நடிப்பு திறன வெளிப்படுத்தின சரத்குமார ரசிகர்கள் எல்லாருமே சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுக்கப்புறமா இவரு நடிப்புல வெளிவந்த ஒவ்வொரு படமும் இவருக்கு மாஸ் வெற்றிய தேடி தந்ததுனால, சினிமாவுல பிஸியான இவரு அடுத்து அரசியல்லயும் களமிறங்கி மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காரு. நடிகர் சரத்குமாரோட நடிப்புல வெளிவந்த அத்தனை படங்களுமே ரொம்ப சிறப்பா இருந்த காரணத்தினால தமிழ் திரையுலகுல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்டு முன்னணி கதாநாயகனா திகழ்ந்தாரு. அதுக்கப்புறமா இவரு சாயா அப்படிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல விஷயங்கள் குடும்பம் நடத்தி வந்த இவரு ராதிகா மேல கொண்டிருந்த காதலுக்கு அப்புறமா முதல் மனைவிய விவாகரத்து பண்ணிட்டு ராதிகாவை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களோட முதல் மனைவிக்கு பிறந்த 2 பெண்கள்ல ஒருத்தங்க தான் வரலட்சுமி சரத்குமார். அவங்களுக்கு சமீபத்துல தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியில சரத்குமாரோட குடும்பத்தார் முழுக்கவே கலந்துக்கிட்டு கல்யாணத்த கோலாகலமா கொண்டாடுனாங்க. இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 25 வருஷங்கள் கழிஞ்ச நிலையில தன்னோட வீட்ல நடந்த ஒரு சின்ன விழாவுக்காக தன்னோட முதல் மனைவிய சரத்குமார் மறக்காம கூப்பிட்டிருக்காரு. இத்தன நாளா தன்ன கூப்பிடாத முன்னாள் கணவர் இப்போ கூப்பிட்டிருக்கிறதுனால மறுக்காம அவரோட முதல் மனைவி சாயாவும் அந்த நிகழ்ச்சியில போய் பங்கெடுத்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில தன்னோட கணவரோட முதல் மனைவிய பார்த்த ராதிகாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நடிகை ராதிகா அவங்க கிட்ட ஒரு சகோதரி மாதிரி பழகி வரவேற்று உபசரிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இணையத்துல வெளிவந்து வைரல் ஆயிருக்கு. இத பார்த்த ரசிகர்கள் இதுல நடிகை ராதிகாவோட சிறப்பான மனமேன்மை வெளிப்பட்டிருக்கு. எவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சுட்டு வராங்க.